श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे। நமசரசே நமசரசஸ்பதயே நமசகீனாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிருத்திவே நம. சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். லலிதா சகஸ்ரநாமம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். 726வது நாமாவளி சனகாதி சமாராத்யா. சனகாதி சமாராத்யா சிவஞான பிரதாயினி. இந்த சனகாதி சமாராத்யா அப்படின்னா நம்ம கோயில்களில் இதுக்கு முன்னாடி நாமாவளியில் பார்த்தோம், தட்சிணாமூர்த்தி சிவன் கோயிலில், குறிப்பாக சிவன் கோயில்களில் தெற்கு நோக்கி கால் மேலே கால் போட்டு உட்கார்ந்துருப்பார் ஒரு சாமி. அவர் கையில் சின்முத்திரை காட்டியிருந்திருப்பார். கையை இப்படி ஒரு முழங்கால் மேலே ஊனி இப்படி கம்பீரமாக உட்கார்ந்துருப்பார். ஒரு மலை மேலே உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே ஒரு விருட்சம் போட்டிருப்பா, ஆலமரம் போட்டிருப்பா. இந்த மூர்த்தி கிட்ட இந்த சனகாதி அப்படிங்கிற 4 முனிவர்களை பார்க்கலாம் கோயில்களில். அந்த மலைக்கு கீழே ஒரு 4 பேர் உட்கார்ந்துருப்பா. அப்போ சிவபெருமான் ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்து இந்த 4 பேருக்கும் பாடம் சொல்லி கொடுக்குறார். அந்த முனிவரை தான் சனகாதி அப்படின்னு சொல்கிறோம். சனகர், சனத்குமாரர், சனாதனர், சனந்தனர் அப்படின்னு அவளுக்கு பேர். இவா யாரு அப்படின்னா, புராணங்கள்லாம் என்ன சொல்கிறதுன்னா, பிரம்மாவனுடைய மானச புத்திரர்கள், பிரம்மாவினுடைய முதல் படைப்பு. ஒரு கம்பெனி ஒரு ப்ராடக்ட் பண்ணுறது அப்படின்னா முதல்ல படைக்கிறதுக்கு ஒரு மதிப்பு இருக்குமோ இல்லையோ, அந்த மாதிரி பிரம்மா சிருஷ்டி காலத்தில் படைத்த முதல் படைப்பு அப்படின்னா அது ஒரு மிகச்சிறப்பிற்குரியது. முதல்ல 4 பேரை படைச்சார். அந்த 4 பேருமே சிவன்கிட்ட போய் சிஷ்யன் ஆயிட்டா. அவர்களுடைய வல்லமை என்ன அப்படின்னா, அவளுக்கெல்லாம் அழிவே கிடையாது, நித்தியமாக இருக்கிறவா, சத்து. அதே மாதிரி சித்து, சிவஞானத்தின் வடிவமாக இருக்கிறவர்கள். அதுக்கப்புறம் ஆனந்தம், சத்து, சித்து, ஆனந்தம். யார் அழிஞ்சாலும் யார் அழியலைன்னாலும் சிவபெருமான் அழியறதில்லை, அழியாத அவரே இருக்கார். அவருடைய அருள் ஆற்றலால், அவருடைய உபதேசத்தை கேட்டதுனால, சிவத்துவம் அடைஞ்சதுனால இவாலும் அப்படியே தான் இருக்கா, சனகாதியும் அப்படியே தான் இருக்கா அப்படின்னு சொல்லுவா. அப்படிப்பட்ட ஒரு பேராற்றல் மிக்கவர்கள், ஒரு சாதாரண ஆள் இல்லை இந்த சனகாதிங்கிறது. அதனால் அவா வணங்கினால் அவர்கள் அவர்களால் வணங்கப்படுகிறாள் அம்பாள் அப்படின்னு சொன்னால், அவளுடைய வல்லமைக்காக சொல்கிறேன். சிவபெருமான் எப்படி அழியாமல் இருக்காளோ அது மாதிரி சனகாதிக்கும் அழிவு கிடையாது. அவங்க சிவத்துவத்தை அடைந்தவர்கள், முக்தி நிலையில் இருக்கக்கூடியவர், அணைந்தோர் தன்மைன்னு சொல்லுவாள். முக்தியில் என்னவா இருப்பா அப்படின்னா ஆனந்தமயமாக இருப்பா. அவளை எந்த துன்பமும் அணுகாது, அந்த ஆனந்தம் சலிக்காது, சிவனுக்குள்ளே திளைத்தவர்களாக இருக்கிறார். இதில் ரகசியம் என்னன்னா, சனகாதி சமாராத்தியான் லலிதா சகஸ்ரநாமம் சொல்கிறது. காரணம் என்னன்னா, அவர் தட்சிணாமூர்த்தி உள்ளுக்குள்ளே அம்பாலை பராசக்தி வடிவத்தில் தியானம் பண்ணுறார். அந்த உள்ளுக்குள்ளே அந்த தியானம் பண்ண அதே அம்பாள் அந்த அம்பாளுடைய வடிவத்தை யாருக்கு சொல்லிக் கொடுக்குறார்? இந்த சனகாதிக்கு சொல்லிக் கொடுக்குறார். அப்போ அந்த சனகாதியும் அவர்கள் பரமேஸ்வரன் உள்ளுக்குள்ளே வணங்கின அந்த பராசக்திங்கிற வடிவம், அவ்வியக்தமாக இருக்கக்கூடிய வடிவத்தை இவாளும் வணங்குறான். அதனால தான் சனகாதி சமாராத்தியான்னு பேர். அது இன்னொரு விஷயம் என்னென்னா,
இப்போ வந்து ஒவ்வொரு ஆகமமும் ஒவ்வொருத்தருக்கு சொல்லியிருக்கான்னு வரும். இந்த ஆகமத்தை யார் கேட்டது, யார் சொன்னதுன்னு. அது மாதிரி சைவாகமங்கள் வந்து சிவபெருமானுடைய 5 முகத்திலிருந்து வந்ததும், பார்வதியினால் கேட்கப்பட்டதும், மகாவிஷ்ணுவினால் வழி நடத்தப்பட்டதுமாகிற மகாவிஷ்ணு தான் பத்தரி போட்டு கொடுத்தாருன்னு சொல்லுவோம், ஆகமகான். அந்த மாதிரி இந்த சனகாதிங்கிறவா ஸ்ரீவித்யா சம்பிரதாயத்தில் சம்ஹிதா போட்டிருக்கா. சம்ஹிதானா அம்பாளை வணங்கக்கூடிய ஆகம நூல்களை வரையறுத்து தந்தவர்கள். ருத்ரபேதம் சிவபேதம் சொல்லுவா ஆகமத்தில். ருத்ரர்களால் கேட்கப்பட்டது, சிவபெருமானால் சொல்லப்பட்டதுன்னு. அந்த மாதிரி சனகாதியால் சொல்லப்பட்டது இந்த ஆகமம், அந்த சாக்த ஆகமங்கள். அவளாம் சம்ஹிதான்னு அதுக்கு பேர். அதுக்கு சொல்லியிருக்கா 4 பேருமே ஆகமம் சொல்லியிருக்கா அம்பாளை வழிபடுறது எப்படி அப்படின்னு. அதனால தான் லலிதா சகஸ்ரநாமத்திலே மிகச்சிறப்பான ஒரு ஸ்தானத்தை அவர்கள் அடைந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவோம். இவளுடைய வல்லமை என்ன அப்படின்னா, அவள் வந்து சனகர் தான் அவன். இந்த 3 பேரில் ஒருத்தர் சனகரோ சனந்தனர் சனாதனர் அப்படின்லாம் வருதோ இல்லையோ, அதில் ஒருத்தர் தான் முருகன், ஸ்கந்தன்னே சொல்லுவாள். அதில் பாடபேதம் இருக்குது, கருத்து வேறுபாடு இருக்குது. அதை பற்றிலாம் நாம் சிந்திக்கணுங்கிற அவசியமே இல்லை. நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சனகாதி அப்படின்னா இறையொத்தவர்கள், சாயுஜ்ய பதவியை அடைந்தவர்கள். சாலோக சாரூப சாமீப சாயுஜ்யம் சொல்கிறோமோ இல்லையோ, அந்த மாதிரி இறைப்பண்பு எல்லா பண்பும் அவளுக்கு இருக்குது. சுவாமி பஞ்சகிருத்தியம் பண்ணா அவளும் பண்ணுவாள். பஞ்சகிருத்தியம் அவள் நினச்சா எதுவும் பண்ணுவாள். ஆனால் எதுவுமே வந்து அம்பாளுடைய ஆக்கியம் இல்லாமலோ சிவனுடைய ஆக்கியம் இல்லாமலோ அவள் பண்ணுறது இல்லைன்னு அந்த ஆனந்தத்தில் திளைச்சுருக்கிறாள். அதுதான் அவளுடைய சிறப்பு. ஒரு விஷயம் பாருங்க, ஒரு செவி வழி செய்தி. இதை வந்து இந்த நாமாவளியை விளக்கதற்கு மாத்திரம் நீங்கள் சிந்திச்சுக்கணும். அதனால் தவறான ஒரு சிந்தனை அதில் வந்துடக்கூடாது. கருத்து வந்து எப்படி புரிஞ்சுக்கிறோமோ அதை சார்ந்து. அதனால் சொல்கிறேன், நாரதர் அவரை மாதிரி படித்தவரே கிடையாது லோகத்தில். காரணம் என்னன்னா, பிரம்மா வந்து ஒவ்வொரு காலத்துலேயும் சமாதி ஆகிற போது, பல வருஷம் கழித்து அவர் சமாதி ஆகிற போது தன்னுடைய அனைத்து வித்தைகளையும் யாருக்காவது கொடுத்துட்டு போவாராம். அப்போது வித்தைக்கு அதிதேவதை சரஸ்வதி பிரம்மாவுடைய நாக்கில் இருக்கா. 4 வேத சுரூபம் யார்? சாட்சாத் பிரம்மா. அந்த பிரம்மா தன்னுடைய ஞானத்தை எல்லாம் யாருக்கு சொல்லி வச்சுட்டு போகிறார் அப்படின்னு சொன்னால், வேதஸ்வரூபமே இருக்கக்கூடிய பிரம்மா யாருக்கிட்ட சொல்லி வச்சுட்டு போகிறாரு? நாரதர்கிட்ட சொல்லி வச்சுட்டு போகிறாராம். அப்போ நாரதர் மிகச்சிறந்த ஞானி. அவருக்கு மேலே ஞானம் ஏதாவது இருக்கா? அப்படிப்பட்ட ஞானி சனகாதியை பார்த்து கேட்டாராம், நான் எங்கே பார்த்தாலும் நல்ல சாஸ்திரங்கள்லாம் படிச்சிருக்கேன், எனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கா, நான் வந்து மகாவிஷ்ணுவையும் கும்பிடுறேன், என்றாலும் என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆனந்தத்தை விட உன் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு ஆனந்தம் அதிகமாக இருக்கே, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமான்னு அவருக்கே உபதேசம் பண்ணினவா இந்த சனகாதி. அதனால் மிக உயர்ந்த ஞான ஸ்வரூபம், பேராற்றல். அது பக்கத்தில் இருக்கிறதுனால நமக்கு அதை பற்றி சொன்னால் தானே தெரியும். அதனால் அப்படிப்பட்ட உயர்ந்த பண்பை செய்யக்கூடியவர்கள், ஆற்றலை உலகத்தை உருவாக்கலாம், வாழலாம், படைக்கலாம், காக்கலாம், மறைக்கலாம், அருளலாம். இதெல்லாம் சிவன் செய்கிறது, சக்தி செய்கிறது, இதெல்லாம் அவளே செய்யலாம். அதனால தான் சனகாதி சமாராத்தியம். அதெல்லாம் சரி. இந்த நாமாவளியை சொன்னால் என்ன சிறப்பு அப்படின்னா, பொதுவாக நம்ம சாமியை வந்து வணங்கி அவருடைய அனுகிரகத்தை வாங்கி நம்ம சித்தி பண்ணிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். என்ன இப்படி சொல்லிட்டேன் அப்படின்னா, அதுக்கு ஒரு எளிமையான வழி இருக்குது. என்னன்னு கேட்குறீங்களா? சாமி கும்பரவாலை பிடிச்சிட்டோன்னு வச்சுங்க, அந்த சாமி விரைவாக அனுகிரகம் பண்ணிடுமா. அதனால் சனகாதி சமாராத்தியான்னு சொல்கிற நாமாவளியில் சனகாதி முனிவர்களை பிடிச்சி யாருக்கும் எட்டாததாகிற, யாருக்கும் புரியாததாகிற பார்வதியையோ சிவனையோ உடனடியாக அந்த அனுகிரகத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அதற்கான ரகசிய ஒரு
வழியை இந்த நாமாவளி நமக்கு சொல்லித் தருகிறது. அதனால தான் செல்லும் தவநெறியும் சிவலோகமும் சித்திக்குமேன்னு சொல்கிறார். காரணம் என்னென்னா அடியாரை தொழும் அவர்க்கே. அதனால் சாமி கும்பிடுறவாளை கும்பிடுறதுங்கிறது அந்த சாமியினுடைய அனுகிரகத்தை விரைவிலே பெற்று தருகின்ற ஒரு பண்பு இருக்கிறது. அதனால் அம்பாள் அனுகிரகத்தை உடனடியாக விரைவாக கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவா இந்த நாமாவளியை சொல்லி பயன்பெற பிரார்த்திக்கிறோம். அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து.